நம்மகிட்ட வந்து சொல்லலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் நீங்கள் நார்மலான ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 25 ரூபா 30 ரூபா வச்சுன்னா, இந்த பழம் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா விற்கும். ஒரு பழமே 1000 ரூபாய்க்குலாம் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் உள்ள பழம் தான் இந்த J33 ஓகேங்களா. இதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா புதிய டைப்பில் ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷத்துலப்பா காய் காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன செடி நட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் டு 4 வருஷத்துல தான் உங்களுக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்ட போகிறது எல்லாமே ரெடி டு ஈல்டிங் ஓகேங்களா. வச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு டு 1 இயர்க்குள்ளேயே மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளேயே உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வச்சிடும். மேக்ஸிமம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுகளாக எடுத்துருக்கு. நான் எது காட்டுறேன்னா இந்த அளவுக்கு நம்மகிட்ட கொடுத்த பிளான்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்நேரம் பூ எடுத்துருக்கணும் ஓகேங்களா. எல்லாருக்கும் பாருங்க இதெல்லாம் பாருங்க பூ எடுத்து பாருங்க சின்ன சின்ன பிஞ்சுகள் இங்கே பாருங்க பூக்கள் இங்கே பாருங்க பிஞ்சுகள் இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டு பிஞ்சுகள் பாருங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஆண் பிஞ்சு இருக்கலாம் பெண் பிஞ்சு இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெண் பிஞ்சு தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே கொட்டிடும். பட் நிலத்தில் வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெண் பிஞ்சு வந்து நல்லா காய்கள் பெருசாகும். உங்க பாருங்க ஸ்டெம்மு பாருங்க இதில் பிஞ்சுகள் இது எல்லாமே அதே பிளான்ட் தான் ஓகேங்களா. J33 லீஃப் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஒரு இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் மாதிரி கட்டிங்ஸ் வரும் ஓகேங்களா. இதுதான் ஒரிஜினலான J33. இது எல்லாமே பெரிய பிளான்ஸுங்க. 1-2 பிளான்ட் இல்லைங்க. நீங்கள் பாருங்கள் லைனாக பாருங்கள் எத்தனை பிளான்ஸ் இருக்குது நம்மகிட்ட. வந்து ரெடியாக 50 செடி வேணாலும் ரெடி ஸ்டாக்ல இருக்கு ஓகேங்களா. எல்லாமே இங்கே பாருங்கள் இது எல்லாமே பெரிய பெரிய பிளான்ஸ் அங்கே பாருங்க. இது என் ஹைட்டுக்கு இருக்குது இது என் ஹைட்டுக்கு இருக்குது. எல்லாமே பிரான்ச்சஸோட சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இதுலேயும் பூ பிஞ்சுகள் இருக்குது. இது பலா மரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி மண்ணில் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பலா மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காத இடத்துல வைக்கலாம். மழை பெஞ்சுப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தண்ணி தேங்கினா கண்டிப்பாக நீங்கள் பலா மரத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேடான பகுதியில் நேரணும் பிளான்டேஷன் பண்ணும் போது எதனா ஒரு சவனமாக இருக்குப்பா எனக்கு மேடாக்குது அந்த இடத்துல நட்டிங்கன்னா நீங்கள் மழை பெஞ்சா கூட தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சவனாக ஓடி போயிடும். அந்த மாதிரி இடத்துல வைக்கும் போது உங்களுக்கு செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் ஓகேனா. பலா மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாது. கொஞ்சம் செடிகள் வாடும் போது தான் நீங்கள் தண்ணிகள் விடணும். உரம் கண்டிப்பாக வைக்கணும் ஓகேனா. மற்ற செடிக்கு எப்படி வைக்கிறீங்களோ இல்லையோ பலா மரத்துக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா தான் நல்லா அழகாக வந்து உங்களுக்கு பழங்கள் நிறைய தரும். ஏன்னா பலாப்பழம் ஓகேங்களா. ஏன்னா முக்கணியில் மா பலா வாழையில் இது 1 வெரைட்டி